இறையேசுவில் அன்பான இறைமக்களே, டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவக்காலமானது இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற விதத்தில் நமக்கு அமைய வேண்டும். எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை அதிபதியாக்குவேன், உன்னுடைய வழிமரபினர் பலுகி பெருகி இந்த உலகெங்கும் ஆட்சி புரிவார்கள் என்ற கடவுளின் வார்த்தையை நம்முடைய மூதாதையரான ஆபிரகாம் எந்த ஒரு தயக்கமுமின்றி முழுவதுமாக நம்பி அதை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதை போன்று அவரது வழிமரபினராகிய நாமும் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி அவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் இறைவனுக்கு உகந்த மக்களினமாக நாம் மாற இயலும் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 முதல் 59 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் ஏறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆமேன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். இறைமகன் இயேசுவை முழுமையாக நம்பி அவரது வார்த்தைகளின் படியான வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இறைமகன் இயேசு வழங்கும் அறைகூவல் இது. சாக மாட்டார்கள் என்பது உடலிலிருந்து உயிர் பிரிவதன்று. இறைவனுடைய பார்வையில் இறப்பே இல்லாத வாழ்வு என்பது அழிவில்லாத ஆன்மா என்பதை குறிக்கிறது. சாவு என்பது அழிவின் அடையாளம். நம் அனைவரின் மீட்புக்காகவும் நம் ஆன்மாவின் மீட்சிக்காகவும் இறைமகன் இயேசு கல்வாரி சிலுவையிலேயே அழிவின் அடையாளமான சாவிற்கு தன்னை கையளித்தார். அவர் சாவை வென்று உயிர் தெழுந்த பொழுது மானிட குலம் முழுவதற்குமே மீட்பு கிடைத்தது. அந்த மீட்பை பெற்றுக்கொண்டுள்ள இறைமக்களாகிய நாமும் அவரது வார்த்தைகளுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் என்றுமே அழிவில்லாத ஆன்மாவை கொண்டிருப்பவர்கள் ஆவோம். அழிவிலிருந்து நம் அனைவரையும் மீட்டு என்றுமே அழிவில்லாத நிலையான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்பவர் இறைமகன் இயேசு ஒருவரே. நமக்கான வலுவான நாட்களை நிறைவாக தருவார் இறைவன் என்ற நம்பிக்கை நம் உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும். வாழ்வின் எத்தகைய சூழலிலும் இறைமகன் இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தளரவிடாமல்
ஒன்றுமே இல்லாத சூனிய நிலையிலிருந்து 1000 அதிசயங்களை படைக்க வல்லவர் நம்முடைய உண்மையான இறைவன் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் நம்பிக்கைக்கு ஆதாரமான அன்பு இறைவா, உம்முடைய அருங்கொடைகளை பெற்றுக்கொண்டதனால் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கை எங்களிடம் வலுப்பெறச் செய்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இடர்களையும் துன்பங்களையும் நாங்கள் அனுபவிக்கின்ற வேளையில் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தளர்வு ஏற்பட்டு உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எளிய மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட நிலையான வாழ்வை எங்களுக்கு அருளுகின்ற உம்மீது நம்பிக்கை வைப்பதே உயர்வுக்கான ஒரே வழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை பின்பற்றி அதன் வழியாக எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்வதன் மூலமாக உம்மிடமுள்ள நம்பிக்கை வலுப்பெற வேண்டிய வரம் எங்களுக்கு நிறைவாக தந்துருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து போராட்டங்களிலிருந்தும் உம்முடைய வார்த்தையின் துணையோடு உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பற்றுறுதியோடு நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்றாட வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய வார்த்தையின் மூலம், உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குவதன் மூலம் வெற்றி பெற வேண்டிய வரங்கள் எங்களுக்கு நிறைவாக அருளும். எங்களிடையே உடல் உள்ள நோய்களால் அவதியுறும் மக்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விரைவாக வெளிவரவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு சான்று பகர்கின்ற மக்களாக அவர்கள் மாறுவதற்கு வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நீர் நிறைவாக தாரும். எங்களிடையே பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லையால் அவதியுறும் மக்களின் துன்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர அவர்கள் செய்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் அவர்களுக்கு வெற்றியை நீர் கட்டளையிடும். சுய தொழில் புரிவோர், அரசு அலுவலர்கள், கூலி தொழிலாளிகள் மற்றும் அன்றாடம் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான வேலைகள் செய்வோர் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ஈடுபடுகின்ற செயல்கள் அனைத்திலும் வெற்றியை அவர்களுக்கு கட்டளையிடும். எங்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆரோக்கியத்தை நீர் நிறைவாக தந்தருளும். உம்மையே நம்பி உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக நீர் தந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.